இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஓய்வு எடுப்பதே கிடையாது. இன்றைக்கு ஒரு ஞாயிறு விடுமுறை வரும்போது, அல்லது ஒரு வார கடைசியில் 2 நாட்கள் விடுமுறை வரும்போது, நம்மில் எத்தனை பேர் அந்த விடுமுறையை நம்முடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்றோம்? செகண்ட் சாட்டர்டே, சண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, மொத்த நெடுஞ்சாலையில் கூட்டம் அலைமோதுவதை நான் பார்க்கிறேன். ஒரு 10 வருடத்திற்கு முன்பு விடுமுறை நாட்கள்ல டிராஃபிக் அவ்வளவு குறைவா இருக்கும். ஆனா, இன்றைக்கு விடுமுறை நாட்கள்ல டிராஃபிக் 4 மடங்கு அதிகமாகிறது. அப்போ ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு குணமும், ஒரு மனமும் இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகு, அந்த ஓய்வுங்கிறது நம்முடைய எனர்ஜிய ரீஸ்டோர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு அப்படிங்கிறத மறந்து போன ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். எல்லார்கிட்டயும் இன்னைக்கு 2 வீலர் இருக்கு. எல்லார்கிட்டயும் கார் இருக்கு. நெறைய பேர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? ஓய்வெடுக்கணுங்கிற மனப்பான்மை இல்ல. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓய்வே ஒரு மிகச்சிறந்த மருந்து. நீங்க முறையா ஓய்வெடுத்து, அந்த ஓய்வுக்கு ஏற்றால் போல் உங்களுடைய வாழ்வியல் முறைய கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்ணீங்கன்னா, குறிப்பா பெண்கள், வேலைக்கு போகின்ற பெண்கள், மெனோபாஸ் நேரத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாமல் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஓய்வுக்கு முக்கியத்துவம் குடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. இன்றைக்கு பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் உங்க குடும்பத்துடைய உண்மையான சத்து. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஓய்வை கொடுங்க. அந்த ஓய்வு அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உடலில் கொண்டு வரும். அதை நீங்க புரிந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.